தாம்பரம் அடுத்த சேலையூரில் சாலையோரம் தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த பெண் பணியாளர் வேகமாக சென்ற கார் மோதி தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மேடவாக்கம் அருகே இருக்கக்கூடிய சித்தாலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராணி என்ற ஒரு 28 வயதானவர். இவர் தாம்பரம் மாநகராட்சியில ஒப்பந்த அடிப்படையில தனியார் நிறுவனத்தின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில தூய்மை பணியாளராக கடந்த சில மாதங்களாக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. அதன்படி சேலையூர் இந்த கிழக்கு தாம்பரம் சாலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சாலை ஓரமாக இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது நள்ளிரவு 12:30 மணி அளவில் வேகமாக வந்த கார் ஒன்று மோதி அவர் விபத்தில் சிக்கி தூக்கி வீசப்பட்டார். படுகாயமடைந்த இந்த தூய்மை பணியாளர் ராணி குரோம்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடந்த 4 நாட்களாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர். அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இந்த வழக்கை பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரித்து வந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்து விட்டதனால அது வழக்கு சட்டப்பிரிவுகள் மாற்றப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே அவர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்ததால மாநகராட்சி தரப்பில் இதுவரை எந்த விதமான தாம்பரம் மாநகராட்சி தரப்பில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இழப்பீடு வழங்கவில்லை என கூறி சக தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்திலும் அதே போன்று இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபடுவோம் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.